வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு. அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. இபமா முகண்டன கிளையோனே இமலான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. எல்லாம் அல்ல எனது அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையாலும் எனது ஜோதிட குருமாரனுடைய ஆசீர்வாதத்தாலும் இன்று இப்பொழுதும் கூட இந்த திருப்பூரிலே அதாவது ஸ்ரீ ராமானுஜ ஜோதிஷ குருகுலம் என்ற அமைப்பின் மூலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடியதான முதலாம் ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடியதான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த தன்மையிலே எனது அருமை சகோதரர் திரு சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னை கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி ஜனவரி 4 வந்து நாங்கள் ஒரு ஆண்டு விழா சின்ன முயற்சி செய்து பார்க்கணும், அது அவசியம் தொடர்ந்து வரணுங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது. இந்த ஆண்டு விழாவில் அவசியம் நீங்களும் வந்திருந்து ஒரு பங்கெடுக்க வேணும் என சொல்லி கேட்டுக்கொண்டார். நிச்சயம் வரீங்க, இதில் என்ன இருக்குது. அவர் ஏற்கனவே காலையில் பேசும்போதே சொன்னார், இது வந்து ஐயாவுடைய தாய் வீடு அப்படின்னாரு. அப்போ தாய் வீட்டில் ஒரு விழா ஒரு விசேஷம் நடக்கும்போது நம்ம அதில் கலந்துக்காமல் இருப்போமா? நிச்சயம் கலந்துக்கணும். அதனால் நான் என்னுடைய ஷெடியூல் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க, அவசியம் வரேன் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய நேற்று மாலை ஒரு 4:30-5 மணி அளவில் நான் திருப்பூர் வந்துட்டேன். நானும் ஐயாவும் கூட ஒரு ஆலயத்துக்கு போயிட்டுலாம் வந்தோம். இங்கே வந்து நம்ம இந்த விழாவில் இருக்கிறோம். அந்த அமைப்பில் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடியதான அற்புதமான ஜோதிட ஞானிகள் சூலூர் அருமை சகோதரர் சூலூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய ஐயா சதாசிவம் ஐயா அவர்கள், ஐயா செல்வகணேஷ் ஐயா அவர்கள், ஐயா பேர் சுரேஷ், நாமக்கல் சுரேஷ் ஐயா அவர்கள், திருப்பூர் சகோதரிகள், நான் அடிக்கடி சொல்லுவேன் சோழமங்கலம் சகோதரிகள் மாதிரியே திருப்பூர் சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ரொம்ப விசேஷமாக ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மாதாந்திர கூட்டம் நடத்திட்டு வராங்க அப்படின்னா பாராட்டுதலுக்குரியது. என்னை கூட ஒரு இதில் கூப்பிட்டாங்க. இன்னொரு ஸ்பீக்கர் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இன்னங்க உங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். ஐயா முடிச்ச பிறகு உணவுக்கு பிறகு அவங்க மேடைக்கு வந்து பேசுவாங்க. கொஞ்சம் அவங்க லேட்டாக வந்ததுனால உள்ளுக்குள்ள இருக்காங்க. அந்த தன்மையிலே வந்து என்னை கூட ஒரு 2 months பேக் கூப்பிட்டாங்க. ஐயா இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணி தரணும் அப்படின்னு. அன்றைக்கி எனக்கு வேற ஒரு ஷெடியூல் இல்லைங்கம்மா, இப்போ ஆகாது, ஃபியூச்சரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த முதலாம் ஆண்டு விழாவில் தான் நான் முதல்ல இங்கே வந்து பேசணுங்கிறது அதுதான் கணிப்பு. அதனால் இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி எனக்கு தெரிந்த என் குருமாதர்கள் மூலமாக நான் கற்றறிந்த ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு அந்த அமைப்பில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறேன். அது ஒரு பழைய திரைப்படம், அதில் என்ன சொல்லப்பட்டதுங்கிற அந்த மெசேஜ் மட்டும் நமக்கு வேணும். அந்த மேட்ரு, ஒரு காதலன் ஒரு காதலி, அவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய குடும்பம் வந்து எப்படின்னா அங்கே கொஞ்சம் அந்த மெயின் பர்சன் அங்கே இல்லை, அப்பா இல்லாத குடும்பம். இந்த பொண்ணு வந்து முதல் பெண், குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய சூழலில் இருக்கிறா, வேலைக்கு போய் வந்துட்டு இருக்கிறா. அப்போ கூட அவளுக்கு பிடிச்ச ஒரு பையன், அவனோட ஒரு காதல் இருக்குது. ஒரு சூழல்ல என்ன ஆயிடுச்சு, இதுல என்னன்னா அந்த வீட்டில் ஒரு வாலிபன் ஒரு பையன் குடி இருக்கிறான். மேல் போர்ஷன்ல குடி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த பையன் வந்து சின்ன வாலிபன், நல்ல திறமையானவன். இந்த மிமிக்ரிலாம் நிறைய பண்ணுவான், நல்லா பாடுவான், மிமிக்ரிலாம் பண்ணுவான். அவனுக்கு எந்த ஒரு மேடையிலுமே அவனுக்கு அங்கீகாரமே இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. சூழல் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல என்ன ஆயிருதுன்னா, இந்த பெண் தான் திருமணம் செய்து கொள்ளாமல் தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்கிறார். நம்ம மெல்ல பார்த்துக்கலாம் பெண் அவசரம்னு சொல்லி. விபரீத விதமாக என்ன ஆயிடுதுன்னா, தங்கையோட கணவர் இறந்து போக அவள் விதவையாக இருக்கிறார். அவளை வந்து இந்த பெண்ணுடைய அக்கா இருக்கல்ல, மூத்தவளுடைய காதலன் எங்கேயோ ஒரு பக்கம் சந்திக்க வர அவங்களுக்குள்ள பிரியமாயிருது. அப்ப இவ என்ன செய்யற, சூழலை அனுசரிச்சு
தன் காதலனுக்கு தன் தங்கையை கல்யாணம் பண்ணி தர்றான். இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, அந்த வாலிபன் அந்த விதவை பெண்ணை ஒருதலை காதலாக காதலிச்சுட்டு இருக்கான். இப்ப கடைசியில் என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய காதலி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண போறான். இந்த கல்யாண பங்கன்ல அந்த வாலிபனை கூப்பிட்டு, உனக்கு ஒன்று ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ என்ன பண்ற, நல்ல ஒரு பாடல் பாடி நல்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி பண்ணி நீ அதை ரொம்ப விமர்சனமா பண்ணிடணும் அப்படின்னு யார் சொல்றா, இந்த அக்கா சொல்றா. சூழல் நல்லா கவனிச்சுக்கங்க. கல்யாணம் யாருக்கு, இந்த பெண்ணுடைய காதலனுக்கு. யார கல்யாணம் பண்ண போற, அப்படி தன்னுடைய தங்கைய. அங்க ஆர்கெஸ்ட்ரால நின்று பாடக்கூடிய அந்த வாலிபனன் அந்த பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கான், அந்த விதவை பொண்ணை. அப்ப அந்த விதவை பொண்ணு காதலிச்ச பொண்ணு இன்னொருத்தர கல்யாணம் பண்ண போறா. இந்த இடத்துல இவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இதுதான் சிச்சுவேஷன். இப்ப இதுக்கு ஒரு பாட்டு எழுதணும், ப்ரோக்ராம் பண்ணணும், இதுக்கு ஒரு பாட்டு எழுதணும். கிட்டத்தட்ட என்ன படம்ங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க, பெரியவங்க தெரிஞ்சிருப்பீங்க, சின்ன ரொம்ப யங்கர்ஸுக்கு தெரியாது, பெரியவங்க தெரிஞ்சிருப்பீங்க. அவள் ஒரு தொடர் கதை. சுஜாதா அவங்கெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க, விஜயகுமார் பண்ணியிருப்பாங்க, கமலஹாசன் இப்போ ஒரு பாட்டு பாடணும், மேடையில் பாடல் எழுதணும். சுச்சுவேஷன் சொல்லி போய் கவிஞர் கண்ணதாசன் சொல்றாங்க. அவர் யாரு, கவி சக்கரவர்த்தி, கவி அரசு. உடனே சொன்ன சரி எழுது அப்படின்றது, கண்ணை முடிச்சு எழுதி விட்டார். இறைவன், அந்த பாட்டு தெரியுமா, கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வேலைக்கு போற இடத்துல ஒரு பையனை விரும்பி லவ் பண்ணிட்டு இருக்கிறா. லவ்வருக்கு தங்கைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அப்ப என்ன எழுதியிருக்கா தானே, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. நீ காதலிக்கும் இவனையே நீ கணவனாய் அடைய முடியாது, உன் தங்கைக்கே இவன் கணவனாய் வருவான். எழுதி வச்சது அப்படிதான் இருக்கும். அதை அந்த விதியை மீறுவதற்கு ஏறக்குறைய ஜோதிடர்களாலும் ஆகாது. இது என்ன அனுபவத்தில் நான் கண்ட விதி. இந்த இடத்துல இது காப்பாற்றப்பட வேண்டும் என்றதான தன்மை இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அந்த விவரம் அறிந்த ஜோதிடர்களிடத்திலே அந்த ஜாதகம் செல்கிறது. விதிப்படி இவர்கள் இப்படி ஒரு பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என சொல்லி வரும்போது அந்த ஜாதகம் வேறு எங்கேயோ சென்று பொருத்தம் பார்க்கப்பட்டு மிக அற்புதமான பொருத்தம் என சொல்லி திருமணம் நடைபெறி பல பிரச்சனைகளை சந்தித்து மீண்டும் அது ஒரு ஜோதிடத்தில் வரும் பொழுது இது கிட்டத்தட்ட மேட்சிங்கே வராதுங்களே, இது யார் மேட்ச் பண்ணா அப்படின்னு கேட்குற சூழல் வருது. ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறோம், நானும் சுந்தரராஜ பெருமாளும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும். இதே விதிதான், ஒரு கல்யாணத்தை நிறுத்துறோம், நிச்சயமாயிடுச்சுங்க. 4 நாளைக்கு கல்யாணம், 3 நாள் கல்யாணம், கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. நாங்கள் கல்யாணத்தை நிறுத்திட்டோம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை, ஒரே அழுகை. அப்போ நாங்கள் கன்சோல் பண்ணோம் அவங்கள, நீங்கள் இந்த 2 நாளுக்கு சங்கடப்பட்டு அழுகிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. இந்த கல்யாணம் நடந்தால் நீங்கள் காலமெல்லாம் அழுகணும். எது பெஸ்ட்டு, எது பெட்டர், நீங்கள் முடிவெடுத்துக்கங்கன்னு சொன்ன போது அவங்க துணிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அங்கே எந்த விதத்திலுமே மேட்சிங் இல்லைங்க. அப்போ அது உள்ளே போய் தேடி பார்க்கும்போது அது நாங்கள் சொன்ன ப்ரெடிக்ஷன் பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த ஐயா பேசுகிறேன். ஐயா அதை கொஞ்சம் மறந்துருப்பாருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்கிறோம். நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் நிறுத்த முயற்சி பண்ணுங்க. இங்கேருந்து பெங்களூர் கிளம்புறாங்க, அவன் அந்த வீட்டுக்குள்ளேயே இங்கேருந்து போன கெஸ்ட் இல்லை. யார் போனாங்கன்னா அவனோட அக்கா வீட்டுக்காரர் தான் போனது. எங்கள் சைடு யாரும் நாங்கள்லாம் வரல சார், நாங்கள் பெண் வீட்டு சைடாக பேசுகிறோம். உங்கள் சைடு மட்டும் நீங்கள் போங்க, அவனோட வீட்டுக்குள்ளே போய் இந்த உண்மை இருக்கா இல்லையான்னு பாருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். போகிறாங்க, அவன் கெஸ்டையே வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறான். மீறி போய் பார்க்கும்போது உள்ள ஒரு முஸ்லீம் லேடி. ஸோ அவங்க இன்னைக்கும் எங்கள் மேலே ஒரு நன்றி உணர்வோடு இருக்காங்க. நாங்களாம் ரொம்ப கலங்கி போய் உட்காந்துருந்தோம். 3 நாளுக்கு கல்யாணம், கிட்டத்தட்ட 100% ஆஃப் இன்விடேஷன் போயிடுச்சு. அடுத்து அந்த கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கல்யாணம் நிறுத்தணும், என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆனால் நிறுத்தினாங்க, எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நிறுத்தினாங்க. நாங்கள் அந்த வேதத்தின் அங்கமான ஜோதிடத்தை நம்பினோம், அதுதான் உண்மை.
அதான உண்மை. உண்மையை நம்பினா உண்மை நம்மளை காப்பாற்றும். ஜோதிடம் உண்மை. அப்ப நாங்க உண்மையை நம்பணும். நம்பி நாங்க ஆணித்தரமா சொன்னோம். நானும் சுந்தரராஜ பெருமாள் ஐயாவும் போன்ல தான் பேசுனாங்க. அவங்க தயவு செய்து கல்யாணத்தை நிறுத்துங்கம்மா அப்படின்ட்டு. என்னையா சொல்றீங்க? என்ன நாங்க பண்ணுவோம்? என்னமோ பண்ணுங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க. உங்க பொண்ணை கொண்டு போய் நீங்க தேவையில்லாம ஒரு கிணத்துல தள்ள போறீங்க அப்படின்ட்டு. அந்த பெண் மீட்டெடுக்கப்பட்டாங்க. வந்து இன்னைக்கு அவங்க வேற இடத்துல மேரேஜ் ஆகி அற்புதமா அமோகம் உழைச்சிட்டு இருக்காங்க. ஆக விதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த விதிப்படி இவருக்கு இவர் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று கவிஞர் கண்ணதாசன். அந்த கணக்குப்படி இதுதான் வரணும், இப்படிதான் வாழணுங்கிறது அந்த விதியை மீறி ஜோதிடர்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. விதிக்குள்ள கட்டுப்பட்டு வந்த ஜாதகம் நம்மளுடைய நாலேஜுக்கு வருது, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை. ஒருத்தவங்க வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமா என்னுடைய கஸ்டமர் என்கிட்ட தான் ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மெல்ல வந்துட்டு இருக்கு. ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. சில ஜாதகங்களாக வருது. நான் இல்லை 1-2 செலக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் வேற அவங்க எதிர்பார்ப்புகள் சிறப்பாக இல்லை. சார் இந்த ஜாதகம் வேற பார்ப்போம், வேற பார்ப்போம். சரி பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா அவங்கள ஆளையே காணும். ஒரு 4 மாசம் கழிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்றப்போ சொல்றாங்க, சார் உங்க ஆசீர்வாதத்தால என் பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு தகவலே தெரியாது, நான் எங்க ஆசீர்வாதம் பண்ணேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தால என் பையனுக்கு மேரேஜே ஆயிடுச்சு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு 3 மாதம் கழித்து வந்து உட்காந்து என்ன சொல்றாங்க, சார் லைஃப் ஃபெயிலியரு, அந்த பொண்ணு வாழ முடியாதுன்னு சொல்றான். இப்போ என்ன பண்றது? பெரிய இடம் அது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்னன்னா ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ, ஒரு மான பிரச்சனை. 2 ஜாதகம் வச்சு பார்த்தா இது எந்த விதத்திலுமே மேட்ச் ஆகாத ஒரு ஜாதகம். இது எங்க போய் பார்த்து மேட்ச் பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க? இந்த சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, மேட்ச் ஆகாது. வெரி டெஃபினெட்லி ஷீ வில் டைவர்ஸ் ஹர் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு இருந்து வாழ மாட்டா, இந்த பையனை டைவர்ஸ் பண்ணிடுவா. இதுக்கு மாற்றே இல்லையா? மாற்றே கிடையாது. இன்னொன்னு சொல்லி அனுப்புறேன். இந்த பெண்ணோடு இந்த ஜாதகன் வாழ்ந்தால், இந்த ஜாதகத்தில் என்ன சொல்லுதுன்னா, இவளது முதல் கணவனுக்கு ஆயுள் இல்லை. இவருடைய முதல் கணவனுக்கு ஆயுள் கிடையாது. ஒருவேளை உங்க பையனுக்கு ஆயுள் ஜாஸ்தியா இருக்கிறனால இவனை டைவர்ட் பண்றா, அதான் உண்மை. அவளுக்கு 2வது ஹஸ்பண்ட் வந்து அவனோட நல்லா வாழ்வா. இவனுக்கு 2வது ஒய்ஃபு வந்து அவனோட நல்லா வாழ்வான். தயவு செய்து நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லி உள்ள போயிடுங்க அப்படின்ட்டு. மறுபடியும் சொல்றேன், அவங்க மிகப்பெரிய இடம், அவங்களால இதை ஜீரணிக்கவே முடியல. சார் நீங்க நம்பவே மாட்டீங்க, 50 லட்சம் செலவு சார் கல்யாணத்துக்கு. எனக்கு சிரிப்பு. சார் அது உங்க அமைப்பு, உங்க தகுதிக்கு நீங்க செய்றீங்க, நான் அதான் சொல்ல வரல. பேஸா ஜாதகம் பொருந்துமா பொருந்தலையா, அந்த பேஸ் வச்சு பார்க்கும்போது 100% ஜாதகம் மேட்ச் இல்லை. அதை விட ஒரு பயமான விஷயம் என்னன்னா, இந்த பெண்ணோடு இவன் வாழ்ந்தால் நிச்சயமாக இவனுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும். தயவு செய்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அதெல்லாம் ப்ராசஸாக முடிஞ்சது.